தேங்க்யூ. அடுத்து நான் பேச அழைப்பது ஒவ்வொரு மேடையிலும் சினிமா ஆதங்கத்தையும் செயல் அனுபவத்தையும் கதறி சொல்லி குரல் கொடுக்கும் தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். பக்கம் சொர்க்கத்தையும் சுகத்தின் பக்கம் துக்கம் இருப்பதையும் ஒரு பெண் அறிவாள். காலம் சில நேரம் அழகான கோலத்தையும் அழியாத கோலங்களாக்கி விடுகிறது. அதீத அன்பும் அநியாய அக்கறையும் கொண்ட வனிதா விஜயகுமார் அவர்களை இப்போது வாழ்த்து பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கிற ஆல் த சீனியர் கலைஞர்கள் இருக்காங்க. ஐ டோன்ட் நோ நான் ஹவு ஐம் அ பார்ட் ஆஃப் திஸ் எனக்கு தெரியல. பட் பாலா என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி இந்த படத்தை பற்றி சொன்னார். ட்ரெய்லர் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஐ வாஸ் ஷூட்டிங் ஆக்சுவலி அண்ட் நைட் வரைக்கும் போகுது அண்ட் ஐம் ட்ராவலிங் அப்ராட். ஸோ ஐ செட் இல்லை என்னால் வர முடியுமான்னு தெரியல, பட் ஐ வில் சி அப்படின்னு. அப்புறம் நான் அந்த ட்ரெய்லரை பார்த்தேன். சீரியஸ்லி ஐ வாஸ் அவங்க பேரரசர் சொன்ன மாதிரி இட் வாஸ் லைக் பிரமிச்சு போயிட்டேன். இட் வாஸ் லைக் யார் இது என்ன அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு தோணுச்சு. பிகாஸ் ஃபஸ்ட் பாலா சொன்னப்போ ரொம்ப சொல்லலை, ஹி ஜஸ்ட் செட் ட்ரெய்லரை பாருங்க, எனக்கு கரெக்டாக சொன்னார். ஸோ பெருசாக இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்தாலே புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ த டெக்னீஷியன் லிஸ்ட் வாஸ் சம்திங் தட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. மியூசிக் டைரக்டர், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் பை த வே சார். அண்ட் யா, ஒரு படத்துக்கு டெக்னீஷியன்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். பட் அவங்க தான் லெஸ் ரெக்கக்னைஸ்ட். ரொம்ப ரொம்ப அண்டர் ரெக்கக்னைஸ்டாக இருக்கிறது டெக்னீஷியன்ஸ் தான். ரொம்ப ரேராக ஒரு சில டெக்னீஷியன்ஸ்க்கு மட்டும் பேர் கிடைக்கிதே தவிர நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு அந்த ரெக்கக்னிஷன், அந்த பிரபலம் கிடைக்கிறது இல்லை, பாப்புலாரிட்டி கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த விதத்தில் இந்த படம் பார்க்கும்போது எல்லாமே நியூவாக தெரிஞ்சுது. பட் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஸோ மச் ஆஃப் டெடிக்கேஷன், அவ்வளோ டைம் எடுத்து, அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் பாலாட்ட தான் சொன்னேன், ஒரு ஹிந்தி படம் நம்ம லகான், ஒரு டங்கல், இந்த மாதிரி படங்கள் ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் பார்த்துருக்கோம். அந்த கலர் படம் பார்க்கும் போதே நமக்கு தெரியும் இட்ஸ் நோ ரக்கெட், அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் கைண்ட் ஆஃப் அ ஃபில்ம் அப்படின்னு. பட் அது நம்ம சவுத் இண்டியன் டெக்னீஷியன்ஸ், டாக்டர் பிரக்பல். ஸோ ஐ மீன் யூ ஹேவ் கோரியோகிராஃப்ட் அந்த மட் சீக்வன்சஸ் எல்லாம் சொல்லிட்டு அந்த ட்ரெய்லரில் போட்டிருந்தது பார்த்தேன். I don't know where you learned it, but yeah, it was really, really Hollywood par excellence இருந்தது. கண்டிப்பாக அது விஷுவலில் தெரிஞ்சுது. It was there. Of course, credits to the editor, of course, and the cameraman. எல்லாருமே ரதீஷ் இருக்கட்டும், சான் லோகேஷ், பிக் டெக்னீஷியன்ஸ், மோர் தென் பிக் டேலண்டட். அவங்க தான் பிக் ஆக முடியும். ஸோ மீடியா நீங்கள் எப்போவுமே நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அந்த நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. இல்லைன்னா ராஜன் சார் மாதிரி ப்ரொடியூசர்லாம் வரவே மாட்டார். பட் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கணும், வெளியில் வரணும். சொன்ன மாதிரி ஓடிடியை தாண்டி தியேட்டருக்கு திரும்பி மக்கள் வரணும். இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சு எவ்ரிபடி ஹெல்த்தியாக போய் திரும்பி பார்க்கணும். பட் அதுக்கு மீடியா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா சவுத் இண்டியன் டெக்னீஷியன்ஸ், சவுத் இண்டியன் ஃப்ரெட்டர்னிட்டி சேர்ந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் பாலிவுட்டுக்கு கம்பீட் பண்ணுற மாதிரி, போட்டியிடுற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க இன் 6 லாங்குவேஜஸ். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒரு லாங்குவேஜில் இன்றைக்கி ஒரு படம் முடிக்கிறதே நடக்காத விஷயம். அதில் இத்தனை லாங்குவேஜில் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக இதை உங்களோட கையில் தான் இருக்குது. Take it to the right audiences, and yeah, hopefully the film will be a very big success, and on the success meet la we'll all be part of it. Thank you very much.